கோவிலுக்கு போறதுக்காக அம்மா வந்து பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அத முழுசா கட்டி குடுக்க சொன்னாங்க. ஸோ வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் நான் அப்படியே டிவி பார்த்துட்டே ஃபுல்லா கட்டி முடிச்சுட்டேன். ஏன்னா தங்கச்சியும், அம்மாவும் வந்துட்டு பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு கிளம்புறக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. நேரத்திலேயே ரெடியாகி வந்துட்டு அவங்க லெமன் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டாங்க. பொரியல் மட்டும் நீயே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கோ, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்து வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு கத்திரிக்காயும், உருளைக்கிழங்கும் கட் பண்ணிட்டு, எனக்கு புடிச்ச மாதிரி வந்து செஞ்சு சாப்பிட்டேன். ஸோ, இந்த ப்ரெக்னன்சில வந்துட்டு எனக்கு எதுவும் சமைக்கிறதுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டு வந்து வரல. இருந்தாலும் வந்துட்டு அம்மாவே எல்லாம் செஞ்சு குடுத்துருவாங்க. ஸோ, அவங்க இல்லாத டைம்ல நான் வந்து சிம்பிளா வந்து செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து ஃபைபர் நம்மளுக்கு வேணும். வெஜிடபிள்ஸ் எதுவும் இல்லாம நம்ம வெறும் சாப்பாடு மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு சுகர் ஜாஸ்தியாகும். வெயிட்டும் போட்டுரும் பிரெக்னன்சி டைம்ல. ஸோ, அதனால கூட வெஜ்ஜீஸ் வந்து நெறைய எடுத்து சாப்பிடணும். அப்புறம் அம்மாவும், தங்கச்சியும் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாமியோட திருநீர் குடுத்தாங்க. ஸோ, அத வச்சுட்டு, அப்புறம் அப்படியே வர வழியில வந்துட்டு இந்த பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ, அதையும் கொஞ்சம் ஒரு 1 மட்டும் எடுத்து சாப்பிட்டேன், டீ குடிச்சுட்டு. அப்புறம் யாருக்கெல்லாம் வந்து இந்த அதிரசம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயில்லருந்து அம்மா எனக்காக வாங்கிட்டு வந்திருந்தாங்க.